எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இது என்ன செய்யறன்னு பார்க்குறீங்களா? இது கரணக்கிழங்கு வரை. எல்லாருக்கும் கரணக்கிழங்கு தெரியும் தானே? அதை இந்த கரைச்சி தட்டு இருக்கு தானே, அதில் இப்படி சீவோணும். சரியா? சீவி போட்டு பிறகு வெங்காயம் செத்த மிளகாய் எல்லாம் போட்டு நிலை தண்டிட்டு வதக்கி வறுப்போம். அது மாதிரி இப்படி செஞ்சால் நல்லா வரையா வரும். நல்லா மூடி மூடி வறுக்கணும். வேண்டாம் கருணக்கிழங்கு இந்த அவிஞ்ச மாதிரி நல்லா அவிஞ்சு வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கால பைத்தங்காய் பிரட்டல் எப்படி செய்யணும்டா, தேங்காய் பாலும் கொஞ்சம் உப்பும் பைத்தங்காயும் ஒரு சொட்டு வெங்காயம் போட்டு முதல் மூடி நல்லா அவிய விடணும். அவிஞ்சு முக்காத்திரத்தில் வரைக்குள்ள தூளையும் போட்டு அதுக்குள்ளே இந்த செத்த மிளகாயம் போட்டு திரும்ப கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பிரட்டலாக்கிட்டு அப்படியே நல்லா அவியோன்னு பாய்த்தாங்க. அவிஞ்சது பிறகு அப்படியே வதங்கி வரைக்குள்ளே பிறகு என்ன செய்யணுமெண்டா, எண்ணெய் விடக்கூடாது. அதுக்குள்ளே உள்ளி இடித்து போடணும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் ரம்பையிலையும் போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். அதோட இந்த கருணக்கிழங்கு வரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.